வணக்கம். இந்த வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு எப்படி தயாராகணும், இருக்கக்கூடிய இந்த குறுகிய காலமான இந்த 3 monthsக்குள்ள எப்படி இந்த தேர்வை நம்ம கிளியர் பண்ணலாம், அதற்கான டீட்டெயில்டு ஸ்ட்ராட்டஜி கம் சிலபஸ் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நம்ம இப்போதான் ஒரு பிகினரா இந்த எக்ஸாமுக்கு நம்ம படிக்க வரோம் அப்படின்ற பட்சத்துல தாராளமா இந்த தேர்வை நம்மளால கிராக் பண்ண முடியும். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த குரூப் 4 எக்ஸாம் ஆகட்டும், குரூப் 2 ப்ரிலிமினரி ஆகட்டும், குரூப் 1 ப்ரிலிமினரி ஆகட்டும், ஒரு 1000 மணி நேரம் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா தாராளமா நம்மளால இந்த தேர்வை கிராக் பண்ண முடியும் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒண்ணு. இப்போ இந்த 3 monthக்கான ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன கொடுத்துருப்பேன்னா, அப்ளை ஃபார் குரூப் 1ன்றத என்னுடைய முதல் பாயிண்டா நான் கொடுத்துருப்பேன். ஏன் அப்படி இதை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த குரூப் 1 தேர்வு அப்படின்றது ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட்ல நடக்கக்கூடிய ஒரு தேர்வு. நம்ம குரூப் 4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு எஸ்எஸ்எல்சி தரத்துல நடக்கக்கூடிய ஒரு தேர்வு தான். ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 லட்சம் பேர் வந்து கண்டிப்பா இந்த குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பம் செய்வாங்க. குரூப் 1 தேர்வுக்கு ஒரு 1.5 லட்சத்துல 2 லட்சம் வரைக்கும் விண்ணப்பத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். பட் நீங்க குரூப் 4க்கு படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க கண்டிப்பா இந்த குரூப் 1 தேர்வுக்கு அப்ளை பண்ணுங்க. ஏன் நான் இதை சொல்றேன்னா, இந்த குரூப் 1ல இருக்கக்கூடிய பதவிகள் எல்லாமே மிக உயர்ந்த பதவிகள். நிறைய பேர் வந்து இது டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம், இதுல மெயின்ஸ் இருக்கு, இன்டர்வியூ இருக்கு அப்படின்றதுனாலயே இந்த தேர்வுக்கு விண்ணப்பம் செய்ய மாட்டேன்றாங்க. பட் நீங்க அதை தவற செய்யக்கூடாது. தாராளமா ஒரு குரூப் 4க்கு நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 30% நீங்க படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல தாராளமா இந்த குரூப் 1 ப்ரிலிமினரி தேர்வை உங்களால கிராக் பண்ண முடியும். இந்த ரியல் கேம் எதுல இருக்குன்னா மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூல தான் இருக்கு. பட் இப்போதைக்கு இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமை நம்ம கெட் த்ரூ பண்ணோம், அதுக்கு நம்ம கிட்ட போதுமான நேரம் வந்து இருக்கு. பட் நீங்க இந்த தேர்வுக்கு விண்ணப்பம் செஞ்சிருங்க. லாஸ்ட் டேட் வந்து April 30 தான் உங்களுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ள இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கு நீங்க விண்ணப்பம் செஞ்சாகணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதை நான் சொல்லிட்டேன். ரெண்டாவதா இருக்கிறது 50 to 60 டேஸ் வந்து ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு டைமா இருக்கணும். இப்போ குரூப் 4 எக்ஸாமுக்கு 90 டேஸ் கிட்ட நம்ம கையில் இருக்குன்னா நம்ம படிக்க போற அந்த டைம் வந்து 50 டேஸ்லேருந்து 60 டேஸ்க்குள்ள தான் இருக்கணும். இப்போ வந்து ஒரு மாணவர் துரிதமா எல்லாத்தையும் படிக்கிறாரு, சீக்கிரமா படிக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டைம், அதாவது ஒரு லெசர் நம்பர் ஆஃப் டைம்லேயே அவரால் அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கையும் அவங்களால படிச்சு முடிச்சிட முடியும். இல்லை ஒரு சில மாணவர்கள் ரொம்ப ஆவரேஜா படிக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டா இருக்காங்கன்னா கொஞ்சம் அதிகமான டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களாலையுமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸை நான் கொடுத்துருக்கிற இந்த ரேஞ்சுக்குள்ள அவங்களால முடிச்சிட முடியும். மேக்ஸிமம் டைமா நீங்க 60 டேஸ் வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம். பட் இந்த ஸ்பேனுக்குள்ள நீங்க சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். இது ஒரு டே வந்து ஒரு 6 ஹவர்ஸ்லேருந்து 8 ஹவர்ஸ் வரைக்கும் இந்த எக்ஸாமுக்காக நம்ம கட்டாயமா படிச்சிருக்கணும். ஒரு ஜாபுக்கு போற ஒரு ஆஸ்பிரண்டா இருந்தா கூட தாராளமா உங்களால 6 மணி நேரம் இந்த எக்ஸாமுக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதனால ஒரு 6 to 8 ஹவர்ஸ் நீங்க இந்த எக்ஸாமுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. தாராளமா உங்களால இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ரெண்டாவது நான் கொடுத்துருக்கிறது 30 to 40 டேஸ். சரி, நான் வந்து ஒரு 50லேருந்து 60 டேஸ்க்குள்ள சிலபஸை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த 30 to 40 டேஸ் வந்து நாம புதுசா எதுவுமே படிக்கக்கூடாது. அதுதான் இந்த இடத்துல ஒரு மெயின் பாயிண்ட். இந்த 30 to 40 டேஸ் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சு வச்ச கண்டென்ட், இதுல ரொம்ப முக்கியம் நம்ம எந்தெந்த நோட்ஸ்லாம் நம்ம எடுத்து வச்சோமோ அந்த நோட்ஸை நாம அதிகமா கோத்ரூ பண்ணோம். இதுல ஒரு 3லேருந்து 5 ரிவிஷன் வரைக்கும் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சக்சஸ் வந்து என்ஷூர்டு அப்படின்னு நான் வந்து சொல்லிடுவேன். ஏன்னா இந்த ரிவிஷன் தான் ரொம்ப முக்கியமே. நம்ம அதிகமா ரிவிஷன் பண்ண எக்ஸாம்ல ஃபைனல் எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்த மாத்திரத்திலேயே நம்மளால ஆன்சரை அங்கேயே நம்மளால ஜட்ஜ் பண்ணி சரியா எழுதிட முடியும். அதுக்கு தான் இதை நம்ம சொல்றது. அதுலயும் நம்ம நோட்ஸை நாம அதிகமா ரீகால் பண்ணிட்டு போகும்போது நம்மளோட கையெழுத்துக்குன்னு ஒரு சில ஸ்ட்ரோக்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரோக்ஸ் நமக்கு பார்த்த மாத்திரத்திலே நமக்கு ஞாபகம் வரும். இந்த நோட்ல நான் இந்த பாயிண்ட்டை வந்து நான் எழுதி வச்சிருந்தேன், இதற்கான ஆன்சர் இதுதான் அப்படின்ற அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம வருவோம். அதனால ரிவிஷன் வந்து இந்த 30 to 40 டேஸ் வந்து அன்அவாய்டபிள். இதை வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த லாஸ்ட் 30 to 40 டேஸ் வந்து நாம புதுசா எதுவும் படிக்கக்கூடாது. 3லேருந்து 5 வாட்டி நம்ம என்ன படிச்சோமோ அதை அதிகமா ரிவிஷன் பண்ண போறோம். இது ரொம்ப முக்கியம். புதிய மாணவர்களுக்காக இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த சிலபஸ் டாபிக்ஸ் என்னென்ன, அப்புறம் இந்த சிலபஸோடைய பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அதற்காக ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூவை நான் கொடுக்குறேன். இப்போ இந்த குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 200 கொஸ்டின் வந்து இதுல வந்துடும். இந்த 200 கொஸ்டினுக்கான சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் தான். அதாவது குரூப் 2 தேர்வு மாதிரி 2 நிலைகள், ப்ரிலிம் மெயின் அப்படிலாம் இல்லை. அதே மாதிரி குரூப் 1ல இருக்கிற மாதிரி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ அதெல்லாம் இல்லை. இந்த இடத்துல
ஒரே எக்ஸாமை இதுல எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாஸ்தி நம்மளால மார்க் எடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மார்க் எடுத்துருக்கணும். அப்படி ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் நம்மளால ஒரு நல்ல சர்வீஸை, ஒரு நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டை நம்மளால சூஸ் பண்ண முடியும். இந்த 200 கொஸ்டின்ல நியர்லி ஹாஃப், அதாவது 200 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதுல ஹாஃப், சரி பாதி வந்து 100 கேள்வி. இந்த 100 கேள்வி வந்து நமக்கு எதுல இருந்து வரப்போகுதுன்னா பொது தமிழ் பாடத்துல இருந்து 100 கேள்வி வரப்போகுது. இந்த பொது தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி பேப்பரும் இதுதான். என்ன அர்த்தம்னா 2021 வந்து நம்ம தமிழக அரசு ஒரு ஜீவோ ஒன்று போடுறாங்க. அது என்னன்னா கட்டாயமா தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுலையும் நீங்க வந்து எழுதணும் அப்படின்னா இந்த தமிழ் தாள்ன்றது கட்டாயமா அதுல இருக்கும். அந்த தமிழ் தாள்ல ஒவ்வொரு மாணவனும் 40% மதிப்பெண்களை அவங்க எடுத்திருக்கணும். அப்படி எடுத்திருந்தா மட்டும்தான் அவங்க குவாலிஃபைடே ஆகுறாங்க. இந்த இடத்துல இந்த தமிழ் தாள் அப்படின்றது ஒரு மதிப்பீட்டு தேர்வாகவும் இருக்கு, தகுதி தேர்வாகவும் இருக்கு. அதனால நம்ம 40 மார்க்ஸ் எடுத்தா போதுமா அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. இதுல நம்ம 98+ நம்ம எடுத்தா மட்டும்தான் நம்மளால சர்வீஸை என்ஷோர் பண்ண முடியும். அதை வந்து நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த தமிழ்ல இருந்து 100 கேள்வி கேட்க போறாங்க. நம்ம சிலபஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுல 7 யூனிட் வந்து இருக்கும். 7 அலகுகள் அப்படின்னு சொல்லி உங்க சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க. அலகுகள்னா யூனிட்ஸ். இந்த தமிழ் பாடத்தை 7 அலகுகளா நம்ம பிரிக்கலாம். இந்த 7 அலகுகள்ல 85% கேள்விகள் வந்து இலக்கண விதிகள் சார்ந்தும் பேசிக்கான தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகளும் தான் அதுல இருக்கும். அதாவது நம்ம அதிகம் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. அதுல லாஸ்டா இருக்கக்கூடிய அலகு 7ல மட்டும்தான் அந்த இலக்கியம் சார்ந்த கேள்விகள், தமிழ் அறிஞர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகள், அவர்களின் தொண்டு சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் அந்த லாஸ்ட் 15 கொஸ்டின்ஸ்ல தான் அதெல்லாம் அடங்கும். பட் இலக்கண விதி, ஒரு சில பேசிக்கான பிராக்டிஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 85 கேள்விகளை தாராளமா நம்மளால சரியா எழுத முடியும். இதுக்கான ப்ரிப்பரேஷன் சோர்ஸ் என்ன அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா 6வதுல இருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பாட புத்தகத்தை நீங்க ஃபுல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா தாராளமா ஒரு 85% நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். 11th 12th புக்ல சிலபஸ் டாபிக் வைஸ் எங்க கவர் ஆகுதோ அதை மட்டும் நீங்க கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் திராவிட மொழிகளின் தொன்மை அப்படின்னு சொல்லி உங்க சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய தகவல்கள் நிறைய உங்களுக்கு 11th 12th கவர் ஆகும். இது மாதிரி திருக்குறள் சார்ந்து இருக்கக்கூடிய கண்டென்ட் பிளஸ் இலக்கியம் சார்ந்து இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் ஒரு சில தகவல்கள் மட்டும் 11th 12th நீங்க ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் தமிழ் பாட புத்தகத்தை நாம படிச்சிருக்கணும். இது ரொம்ப முக்கியம். தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் படிச்சு முடிச்சோம்னா நாம ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியா அலகு வாரியா அலகு 1ல இருந்து அலகு 7 வரைக்கும், அதாவது ஃப்ரம் யூனிட் 1 to யூனிட் 7 வரைக்கும் தனித்தனியா நாம ஒரு சில பிராக்டிஸ் டெஸ்டாலாம் நம்ம எடுத்துருக்கணும். அப்புறம் லாஸ்டா ஒரு ஃபுல் லென்த் டெஸ்ட், தமிழ் பாடத்துல இருக்கக்கூடிய ஃபுல் லென்த் டெஸ்ட்டை வந்து நாம எடுத்து பார்க்கணும். அதை நான் லாஸ்டா சொல்றேன், எப்படி டெஸ்ட் பிராக்டிஸ் நாம பண்ணணும் அதுல நான் வந்து கவர் பண்றேன். ஸோ இந்த தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 7 யூனிட்டையும் நாம கட்டாயமா கவர் பண்ணி ஆகணும். இது ரொம்ப முக்கியம். ரெண்டாவதா இருக்கக்கூடிய பகுதி வந்து 25 கேள்விகள். அந்த 25 கொஸ்டின் எதுல இருந்து வரப்போகுதுன்னா ஆப்டிடியூட் பாடத்துல இருந்து வரப்போகுது. இது வந்து அடிப்படையான கணிதம் சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே இதுல வரும். இந்த 25 கொஸ்டினையும் நம்ம 2 பார்ட்ஸா பிரிக்கலாம். 15, 10 அப்படின்னு 2 பாகங்களா நம்மளால பிரிக்க முடியும். அதுல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய 15 வந்து அடிப்படையான கணிதம் சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகள். ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷியோ ப்ரொபோர்ஷனு, அப்புறம் நம்பர் சிஸ்டமு, அப்புறம் இந்த டைம் அண்ட் ஒர்க்கு, அப்புறம் மென்சூரேஷனு, ஏரியா வால்யூம், மென்சூரேஷனா ஏரியா வால்யூம், இது மாதிரி இருக்கக்கூடிய LCM HCF இது மாதிரி இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே இந்த 15 கொஸ்டின்ல வந்துடும். அப்புறம் ரெண்டாவதா நான் கொடுத்துருக்க 10 கொஸ்டின் வந்து ரீசனிங் சார்ந்து இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே இதுல வரும். அதாவது ஆல்பா நியூமெரிக்கல் ரீசனிங், நம்பர் சீரீஸ், இது மாதிரியான தர்க்க அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய ரீசனிங் சார்ந்து இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த ஒரு 10 கொஸ்டின் வந்து இதுல வரும். இப்போ மூணாவதா இருக்கிற ஏரியா தான் ரொம்ப முக்கியம், ஜெனரல் ஸ்டடிஸ். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன இந்த தமிழ் பாடத்துல இருந்து 100 கேள்வி, ஆப்டிடியூட் பாடத்துல இருந்து 25 கேள்வி. நம்ம 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஒரு நாள்ல நம்ம படிக்க போறோம்னா அதுல சரி பாதி நேரம், அதுல கரெக்டா half of the time, சரி பாதி நேரத்தை வந்து நாம தமிழுக்குன்னு அலாட் பண்ணோம். நீங்க ஆப்டிடியூட்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு 1 hour வந்து ஃபார் லேர்னிங் த ஆப்டிடியூட் கான்செப்ட். இப்போ LCM HCF அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாது, அது சார்ந்து இருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாத்தையும் நீங்க லேர்ன் பண்றதுக்கு ஒரு 1 hour வந்து நீங்க அலோகேட் பண்ணலாம். இல்ல சார் எனக்கு ஆப்டிடியூட் நல்லா வரும் அப்படின்ற பட்சத்துல டெய்லி ஒரு half an hour வந்து கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நான் தமிழுக்கு சோர்ஸ் சொன்னேன், 6வதுல இருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகம் மட்டுமே போதும் அப்படின்னு சொன்னேன். இப்ப ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2019 நடந்த TNPSC தேர்வுகளுடைய முந்தைய ஆண்டுகள்ல கேட்கப்பட்ட கேள்வித்தாள்கள், அதுல இருந்து 2025 வரைக்கும் நடந்த
கேள்வித்தாள்களை நீங்க கரெக்ட் பண்ணி அதுல ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே போதுமானதா இருக்கும். இந்த ஆப்டிடியூட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பல பேர் ஃபார்முலா மெத்தட்ல சால்வ் பண்ணுவாங்க, கொஞ்சம் பேர் வந்து ஷார்ட்கட் மெத்தட்ல சால்வ் பண்ணுவாங்க. நீங்க எந்த மெத்தடை நீங்க சூஸ் பண்ணாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸை எப்படி எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம், ஷார்ட்கட் மெத்தட்னா எந்த ஷார்ட்கட்டை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றத மட்டும் ஒரு மைண்ட் மேப்பிங் மாதிரி நீங்க பண்ணிட்டு போனா போதுமானதா இருக்கும். 25க்கு ரொம்ப ஒரு ஆப்டிடியூட்ல ஒரு புவரா இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டால கூட தாராளமா ஒரு 23+ வந்து எடுக்க முடியும். ஷுவர் ஷாட்டா நீங்க எல்லாத்தையும் சரியா பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல 25 out of 25 வந்து இங்கேயுமே என்ஷூர்டு தான். இப்ப தேர்ட் பார்ட்டுக்கு நம்ம போகலாம். அதுதான் ஜெனரல் ஸ்டடிஸ். இதுல இருந்து 75 கொஸ்டின்ஸ் வந்து வரப்போகுது. இந்த ஜெனரல் ஸ்டடிஸ் 75 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. இந்த ஜெனரல் ஸ்டடிஸை எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்றது தான் நான் 5th பாயிண்ட்ல கொடுத்துருப்பேன். மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம 4th யூனிட், 5th யூனிட், 6th யூனிட்டுக்கு தான் நம்ம கொடுக்கணும். யூனிட் 6 வந்து என்னன்னா ஹிஸ்டரி, கல்ச்சர், சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு அப்படின்ற அந்த டாபிக்ல இருந்து 20 கொஸ்டின் வரப்போகுது. யூனிட் 5ல இருக்கக்கூடிய இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, இதுல இருந்து 20 கொஸ்டின் வரப்போகுது. தென் யூனிட் 4 இந்தியன் பாலிட்டில இருந்து 15 கொஸ்டின். இது மூணையும் நீங்க டேலி பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா 55 கொஸ்டின் வந்து இந்த ஏரியாலேயே வந்துடும். ஸோ அவுட் ஆஃப் 75 வந்து இங்கேயே நம்ம ஒரு 55 கொஸ்டினுக்கு நம்ம தயாராகிட்டோம். இப்போ நம்மளுடைய ஷெடியூல்ல பாக்கி இருக்கக்கூடிய ஹாஃப் ஆஃப் த டைம்ல நம்ம அதிகமான ஒரு நேரத்தை இதுக்கு தான் அலோகேட் பண்ணணும், இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நாள்ல இப்ப நான் படிக்க உட்காடுறேன் அப்படின்னா அதுல இந்த யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 இந்த 3 யூனிட்ல ஏதாச்சும் ஒரு யூனிட்டை நான் கண்டிப்பா படிச்சிருக்கணும். அந்த நாள்ல அதற்கான அந்த ரோலை நான் அலோகேட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 2 சப்ஜெக்டை நான் அந்த நாளில் அலோகேட் பண்ணோம். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, டே 1 to day 10 நான் இப்போ யூனிட் 6 படிக்கிறேன் அப்படின்னா டே 11 to day 20 வந்து அந்த யூனிட் 6லேருந்து யூனிட் 5க்கு நான் சேஞ்ச் பண்ணியிருக்கணும். தென் டே 21 to day 30 வந்து இந்தியன் பாலிட்டி யூனிட் 4 இப்படியும் நம்ம ஒரு ஆஸ்பெக்ட்ல கொண்டு போகலாம். அப்படி இது பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் 2 யூனிட்டை நம்ம எடுக்கணும், யூனிட் 6, யூனிட் 5. இதை வந்து டே 1 to day 10 இதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அகைன் டே 11 to day 20 வந்து யூனிட் 4, யூனிட் 5. தென் டே 21 to day 30 வந்து யூனிட் 6, யூனிட் 4. இது மாதிரி வந்து நமக்கு எப்படி தோணுதோ அப்படி வந்து நம்ம ஷஃபிள் பண்ணி இதை கொண்டு போகலாம். ஒன்று ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஒரு சப்ஜெக்ட் எடுக்கணும், இல்லை 2 சப்ஜெக்ட் எடுக்கணும். பட் டெய்லி இந்த 3 யூனிட்டுக்கான அலோகேஷனை வந்து நம்ம கட்டாயமா நம்மளுடைய பிளான்ல நாம கொடுத்து எடுத்துகிட்டே போகணும். அப்போதான் நம்மளால ஜெனரல் ஸ்டடி சிலபஸை முடிக்க முடியும். இந்த 3 சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம் நான் சொல்லிட்டேன். தென் யூனிட் 1 சயின்ஸ், யூனிட் 2 ஜியாகிரபி, யூனிட் 3 ஹிஸ்டரி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இதை வந்து அப்படியே நம்ம ஒமிட் பண்ணணுமா அப்படின்னா அப்படி இல்லை. இப்போ குரூப் 4 அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், இது வந்து ஒரே ஒரு நிலையை கொண்ட தேர்வு அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அப்படின்னா நம்ம ஒரு கேள்வி சரியா எழுதுறோம்னா ஒரு 1000கணக்கான ஆஸ்பிரண்ட்டுக்கு முன்னாடி நம்ம போவோம். ஸோ நமக்கு ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைச்சிரும். ஒரு கொஸ்டின் தப்பா ஆகுது அப்படின்ற பட்சத்துல நாம ஒரு பல கேண்டிடேட்டுக்கு பின்னாடி நம்ம போவோம். அந்த நிலைமையை நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் சயின்ஸ் ஜியாகிரபியை ஃபுல்லாக ஒமிட் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃப்ரம் 2019 to 25 வரைக்கும் கொஸ்டின் பேப்பரை நல்லா அனலைஸ் பண்ணி அதில் ரிப்பீட் ஆகக்கூடிய டாபிக்ஸை மட்டுமாவது நீங்கள் பார்த்துட்டு போங்க. அது வந்து உங்கள் ஸ்கோரை ஒரு பெரிதளவுக்கு அது வந்து என்ஹான்ஸ் பண்ணும். இப்படி தான் வந்து நீங்கள் படிக்கணும். இதில் கரண்ட் அஃபேர்ஸை நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். உங்க சிலபஸ்லையும் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றத தனியா டைட்டில் போட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் யூனிட் 3 ஹிஸ்டரி அண்ட் யூனிட் 6ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி, கல்ச்சர், சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு இந்த 2 யூனிட்டை தவிர்த்து பாக்கி இருக்கக்கூடிய 4 யூனிட்ல இருந்தும் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஒரு 4லேருந்து 7 கேள்விகள் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் கட்டாயமா ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜூலை 13ஆம் தேதி எக்ஸாம்னா 2024 ஜூலைலேருந்து இந்த ஜூலை வரைக்குமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த 7 கேள்விகளையும் உங்களால எளிமையா அணுக முடியும். அப்படி நான் கரண்ட் அஃபேர்ஸை படிக்கல, லாஸ்ட் மினிட்ல என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் 6 மந்தோட கரண்ட் அஃபேர்ஸையாவது நீங்க படிச்சுட்டு போங்க. 75% ஆஃப் த கொஸ்டினை உங்களால எளிமையா அணுக முடியும். இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி. இப்படி நீங்க படிச்சீங்கன்னா அதிகமான கொஸ்டினை உங்களால தாராளமா கிராக் பண்ண முடியும். இப்ப இந்த 5 பாயிண்ட்ஸ் மூலியமா நான் வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஓவர் வியூ தான். தெளிவா நீங்க தான் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டடி பிளானை நீங்க ரெடி பண்ணுங்க. அப்படி நீங்க ரெடி பண்ணி சரியா நீங்க உங்க ப்ரிப்பரேஷனை எடுத்துட்டு போகும்போது தாராளமா உங்களால இந்த தேர்வை கிராக் பண்ண முடியும். பட் இப்போதான் ஒரு அப்சல்யூட் பிகினரா இப்போ நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டைரக்டா புக்குக்கு போயிடாதீங்க. ஃபர்ஸ்ட் அந்த சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுங்க. சிலபஸ் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே அவைலபிளா இருக்கு, ரெடிலி அவைலபிள் தான்.
அந்த சிலபஸை ஒரு 3 மணி நேரம் நல்லா அந்த சிலபஸை கோத்ரூ பண்ணுங்க. அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டுக்கும் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும். தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஒரு குரூப் 4 அப்படின்னா லாஸ்ட் இயர் ஒரு குரூப் 4 நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4, இந்த 2 கொஸ்டின் பேப்பரையும் நல்லா அனலைஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இதுதான் இனிஷியேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவேன் நான். இந்த சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க சிலபஸ் டாபிக்ஸ்லாம் ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்றத பார்த்து அதை நீங்க நான் சொன்ன மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. 50 to 60 டேஸ் வந்து படிக்கிறதுக்கு, லாஸ்டா இருக்கக்கூடிய அந்த 30 to 40 டேஸ் வந்து ரிவிஷன் பண்றதுக்கு, ஒரு 3 to 5 வாட்டி நீங்க ரிவிஷன் பண்ணி சரியா டெஸ்ட் பேட்சஸ்லாம் நீங்க எடுத்து கரெக்டான அப்ரோச்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு போற பட்சத்துல தாராளமா உங்களால இந்த குரூப் 4 தேர்வை கிராக் பண்ண முடியும். அதை 25 லட்சம் பேர் எழுதினாலும் சரி, இல்ல 50 லட்சம் பேர் எழுதினாலும் சரி, நம்ம கரெக்டா நம்மளோட ப்ரிப்பரேஷனை மதிச்சு சரியான பாத்தில் நம்ம கொண்டு போகும்போது நமக்கான அந்த ஒரு போஸ்ட்டை வந்து நம்மளால தாராளமா வாங்க முடியும். உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் இந்த வீடியோவில் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை உங்களை மாதிரி படிக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.